வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களையும் இந்த இணைப்பில் இணைந்து இந்த சிந்தனை உரையை கேட்க இருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தின் அற்புதங்கள். இன்றைக்கி உலகத்தில் உயர்ந்தவர்கள், சாதனை புரிந்தவர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தான் சாதனை புரிஞ்சிருக்காங்க. அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஆற்றலை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணணும், அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பில் உள்ள ஜீவகாந்தத்தை எப்படி அதிகப்படுத்தணும், அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஆற்றலை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல் வலிமை, மன வலிமை எப்படி அதிகப்படுத்தணும், அதுக்கு மகரிஷி என்னென்ன விதமான யோக பயிற்சியை கொடுத்துருக்காங்க. பிரம்ம முகூர்த்த நேரம்னா என்ன, ரிஷி முகூர்த்த நேரம்னா என்ன, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னென்ன நிகழ்வுகள் அறிவியல் ரீதியாக நம்ம உடலில் நடைபெறுது, ஒரு நாளைக்கு எத்தனை முகூர்த்தம், அதில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எத்தனாவது முகூர்த்தம், உஷஸ் காலம்னா என்ன, பஞ்சபூதங்களில் முக்குற்றம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, வாத பித்த கபம், அதில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த குற்றத்தில் நிகழுது, அந்திய காலம்னா என்ன, சந்திய காலம்னா என்ன, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன. நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை எழுந்து நம்ம உடலையும் மனதையும் வலிமையாக்கி எப்படி நம்ம செல்வந்தராக மாறுறது அப்படின்றத ஒவ்வொன்றா நாம் இந்த சிந்தனை உரையில் பார்க்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செறிவூட்டப்பட்ட உயிர்த்துகள், பிராணவாயு, ஓசோன், O3ன்னு சொல்லுவாங்க, அது பூமியை ஒட்டி வர நேரம் 3 to 4:30. இந்த நேரத்தில் தான் ரிஷிகள்லாம் எழுந்து தவம் பண்ணுவாங்களாம். அதனால் இதுக்கு ரிஷி முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் மேலும் கல்லீரல் வேலை செய்யும் 1 மணிலேருந்து 3 மணி வரலையும். அதற்கு அடுத்த நேரம் 4:30லேருந்து 6, சூரியன் உதயம் ஆகிறதுக்கு 48 நிமிடத்துக்கு முன்னாடி உள்ள நேரம். இதை தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னுவாங்க. இந்த நேரத்தில் ஞானிகள் எழுந்து தவம் செய்வாங்க. காலை 3 மணிலேருந்து 5 மணி வரலையும் நுரையீரல் வேலை செய்யக்கூடிய நேரம் தான் இந்த ஞானிகள் செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம். அப்போ நல்ல காந்தாற்றல் நமக்குள்ளே இந்த ரிஷி முகூர்த்தத்தில், பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் செய்யும்போது இறங்கும். இதனால் நம்மிடம் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கி ஆன்மா தூய்மை பெறும். ஜீவகாந்தம் ரிஷி முகூர்த்த நேரத்தில் நம்முடைய எண்ணம், சொல், செயல் நல்லதாக அமைந்தால் ஜீவகாந்தத்தினுடைய இருப்பு அதிகமாகும். 5 அளவு முறையை காத்திங்கன்னா ஜீவகாந்தம் அதிகமாகும். நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா ஜீவகாந்தம் அதிகமாகும். இந்த 6 குணங்களை அகத்தாய்வு பண்ணி சீரமைச்சிங்கன்னா ஜீவகாந்தம் அதிகமாகும். எப்போதும் மனம் மோன நிலையில் மௌனமாக இருந்தீங்கன்னா ஜீவகாந்தம் அதிகமாகும். ஏதாவது ஒரு சங்கல்பத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஜீவகாந்தம் அதிகமாகும். பழக்க வழக்கத்திலிருந்து விளக்கம் பெற்று விளக்கத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா ஜீவகாந்தம் அதிகமாகும். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் உடலில் சீராக நடைபெற்றதுன்னா ஜீவகாந்தம் அதிகமாகும். உடலில் உயிர் துகள்களை பிடித்து வைக்கக்கூடிய காயகல்ப பயிற்சி செய்கிறோம். அந்த காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுதும் ஜீவகாந்தம் அதிகமாகும். உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்து அல்லதை விடுத்து வாழ பழகிட்டிங்கன்னா ஜீவகாந்தம் அதிகமாகும். இந்த காந்த திணிவு பெற்றால் பிரபஞ்ச சக்தியை தானாகவே உங்கள் உடலில் வந்து வழியும்.
தவத்துக்கு நம்ம உட்காரும்போது எப்படி இருப்போம்? காஞ்ச கொண்டக்கடலை மாதிரி இருப்போம். ஆனால் தவம் முடிஞ்சு எழுந்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்ச கொண்டக்கடலை மாதிரி இருப்பீங்க. அது எதனால் நடக்குது? இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருக்கக்கூடிய காந்த ஆற்றலை நீங்கள் ரிசீவ் பண்ணதுனால உங்கள் உடல் அதை போல் தேஜஸாக முகம் இருக்கும். இந்த நேரத்தில் தூய காந்த களத்தில் தவம் செய்து மூழ்க மூழ்க நம்முடைய கர்மாக்கள் கழிந்து கருமையன் தூய்மை அடையும். எண்ணங்கள் அற்ற நிலையில் தவம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். காந்த ஆற்றலும் நமக்கு நம்ம உடலுக்கு கிடைக்குது. மௌனத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடிய காலம்தான் ரிஷி முகூர்த்த நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த முகூர்த்தத்தில் தான் நம்ம அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்க தவம் செஞ்சு போகர், சித்தர், ராமலிங்க வள்ளலார் மூவருடைய ஆன்மாவுடைய இணைப்பு கிடைச்சிது. மகரிஷி உயர்வுக்கு காரணமே இந்த அதிகாலையில் எழுந்து, அதாவது எதுங்க, ரிஷி முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அவர் தவம் செஞ்சதனுடைய சிறப்பு தான் அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்த காரணம். யார் ஒருத்தவங்க தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உடற்பயிற்சியையும் தியான பயிற்சியும் அனுதினமும் விடாமல் செய்து வராங்களோ அவர்களுக்கு மனம் உணர்ச்சி நிலைக்கு செல்லாமல் உணர்வு நிலையிலேயே இருக்க வழிவகுக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை முறை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா என்று கேட்டால் எத்தனை பேர் ஆம் என்று பதில் சொல்லுவீங்க? ஏன்னா இப்போதெல்லாம் காலம் தாமதித்து தூங்குவதும் எழுவதும் சாதாரண பழக்கமாகிடுது, முறையாயிடுது. அப்போ பிரம்ம முகூர்த்த நேரம்னு அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்களா? அப்போ பிரம்ம முகூர்த்த நேரம்னா என்ன? முகூர்த்தம் என்றால் சுப காரியங்கள் செய்ய உகந்த நேரத்தை மட்டும் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம்னா மிக பெரிய சுப வேலைன்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திதி, வார நட்சத்திரம், யோக தோஷங்கள் கிடையாது. அந்த நேரம் எப்போதுமே சுப வேலை தான். இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் இணைந்து மறுபிறவிதானே. எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்னும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கி மறுநாள் காலை கண் விழிப்பதே இறைவன் கொடுத்த வரம் தானே. அதனால் அவருக்கு நன்றியுடன் நினைத்து பார்ப்பதற்காகவே அதிகாலை வேலையை பிரம்மாவிற்கு உரிய முகூர்த்தம் என்றும் இது வழிபாட்டிற்கான நேரம்னு சொல்கிறாங்க முன்னோர்கள். பிரம்மா இந்த வார்த்தைக்கு பொருள் என்னென்னா படைப்பு, முகூர்த்தனா காலம். எனவே பிரம்ம முகூர்த்த நேரம்னா பிரம்மாவின் நேரம், தெய்வீக நேரம், புனித நேரம்னு சொல்லலாம். படைக்கக்கூடிய பொருளும் படைப்பும் உற்பத்தியாகக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். நமது உயிர் சக்தி அல்லது பிராணன் இந்த நேரத்தில் வலுவாக இருக்கும். இந்த அதிகாலை நேரத்தில் தெய்வீக தன்மை இருக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். இது சூரிய உதயத்திற்கு 1 மணி 30 நிமிடங்களுக்கு முன்பு தொடங்கி 48 நிமிஷம் வரையிலும் இருக்கும். ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிடம். ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் 48 நிமிடம் நிற்கும். அப்போ இந்த 30 முகூர்த்தன்றது ருத்ர முகூர்த்தம் 6 மணி 48க்கு முடிஞ்சு அதே போல் ஒன்று ஒன்றா ஆரம்பித்து 30 முகூர்த்தத்தில் முடியும். முதல் முகூர்த்தம் ருத்ர முகூர்த்தம் 6 மணிக்கு ஆரம்பித்து 6:48 வரலையும் ஆரம்பித்து ஒவ்வொன்றா போயிட்டு இந்த 29வது முகூர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம். அது 4:24லேருந்து 5:12 வரலையும் இருக்கும். கடைசியாக 30வது முகூர்த்தம் சமுத்திர முகூர்த்தம் 5:12லேருந்து 6 மணி வரலையும் இருக்கும். இந்த 48 நிமிடத்தில் உஷஷ் காலம் என்னும் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தான் எல்லா உயிரினங்களும் உயிர் தேடும். உஷத் என்பது ஒரு பெண் தேவதை பற்றி ரிக்வேதத்தில் சொல்கிறாங்க. அந்த தேவதை தோன்றிய பின்பு தான் சூரியன் உதயமாகுமா. இதனாலேயே விடியற்காலையை உஷத் காலம்னு சொல்லுவாங்க. இந்த தேவதையின் செழிப்பான கிரணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேளையில் குளித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமாக சொல்லப்படுது.
இதனால தான் அதிகாலை அந்த நேரத்தில், அந்த உஷஸ் காலத்தில் நீரும் வெதுவெதுப்பாக காணப்படும். பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை 3:30 சூரியன் உதிப்பதற்கு 1 மணி 36 நிமிடங்கள் முன்னர் வரை காலப்பகுதி வரை இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது உங்கள் வாழ்க்கையில் எண்ணம் பிறக்கக்கூடிய நேரம். 2:30 3:50 வரலையும் இதில் 100% நிறைவேறும். 3:50 4:40 வரலையும் 80% நிறைவேறும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களது மனம் ஆல்ஃபா நிலையில் இருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம், காட்சிப்படுத்தக்கூடிய விஷயம், உணரக்கூடிய விஷயம் பிரபஞ்சத்தில் அதிர்வலையாக சென்று பிரதிபலித்து நீங்கள் நினைத்ததை 100% நிறைவேற்றும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் சரியான சமநிலையில் அமைதியாக இருக்கும். நமது மனமும் உடலும் சரியான சமநிலையில் இருக்கும். உடலையும் மனதையும் சீரமைக்க தன்னை அதிக ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் உணர இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்தில் மந்திரம் ஜபிக்கிறது, பிரார்த்தனை செய்கிறது, யோகா பண்ணுறது, நடைப்பயிற்சி பண்ணுறது, படிக்கிறது போன்ற செயலை செய்தோம்னா திறம்பட செயல்படும். இது மூளையை ஆக்கப்பூர்வமாகவும் ஆற்றலுடனும் உணர தூண்டுகிறது. இதயத்தை அமைதியாக வச்சிருக்க உதவுது. உங்கள்கிட்ட இரக்கம் அதிகமாகும், அன்பு அதிகமாகும். அறிவியல் ரீதியாக சொல்லப்படுறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதிகாலையில் 3 மணி முதல் 5:30 மணி வரையிலான காலத்தில் சூரியனில் வெப்பமோ சந்திரனின் குளுமையோ முழுவதுமாக இருக்காது. மத்தியமாக இருக்கும் காலநிலையில் தான் இருக்கும். அந்த நேரத்தில், இந்த சமயத்தில் நமது உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும். பதற்றம் இல்லாத அமைதி நிலவுவதால் மனதில் அமைதி உண்டாகும். இது நமது மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வைக்க உதவுது. இப்போ இந்த அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த அண்டத்தில் உள்ள அந்த பஞ்சபூதங்களில் 3 குற்றம் சொல்லுவோம் இல்லைங்களா? வாதம், பித்தம், கபம்னு. இது பஞ்சபூதங்கள் இணைப்பில் எப்படி இருக்குன்னா, ஆகாயமும் காற்றும் சேர்ந்ததுன்னா வாதம், நெருப்பும் நீரும் சேர்ந்ததுன்னா பித்தம், நீரும் நிலமும் கலந்ததுன்னா கபம். காலையில் சூரிய உதயத்திலிருந்து 10 மணி வரை கபதோஷத்திற்கான நேரம். காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரை பித்ததோஷத்திற்கான நேரம். மதியம் 2 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை வாததோஷத்திற்கான நேரம். மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை கபதோஷத்திற்கான நேரம். இரவு 10 மணியிலிருந்து இரவு 2 மணி வரை பித்ததோஷத்திற்கான நேரம். இரவு 2 மணியிலிருந்து சூரிய உதயம் வரை வாததோஷத்திற்கான நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம் இரவு 2 மணியிலிருந்து காலை 6 மணி வரை நடைபெறும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் வாத தோஷத்தில் தான் நடைபெறுது. வாத தோஷத்திற்கான பொருள் என்னென்னா, அது மூமெண்ட்டு. இந்த நேரத்தில் நமது உடலில் நிறைய மாற்றங்களை செய்யும். நமது இரத்த ஓட்டம் சீராகும், உடல் சுத்திகரிக்கப்படும். இந்த நேரத்தில் பிரபஞ்சம் அமைதியாக, மாசு இல்லாத தூய்மையான காற்றாக இருக்கும். அந்த காற்றை நாம் சுவாசிக்கிற போது நமது உடலில் நிறைய மாற்றம் ஏற்படும். இதனால தான் இந்த நேரத்தில் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, யோக பயிற்சி செய்யலான்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த வாத தோஷம்தான் மற்ற தோஷங்களுக்கு அரசன். இந்த நேரத்தில் நாம் ஆசைப்படக்கூடிய அனைத்தும் கிடைக்குது. தினமும் சூரியனை ஒரு விருந்தாளி மாதிரி டெய்லியும் சூரிய நமஸ்காரம் செய்யும்பொழுது நீங்கள் இன்வைட் பண்ணணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்கள் சுவாசிக்கின்ற காற்று அனைத்து உயிர்களிடத்தும் ஒரே மாற்றத்தை ஏற்படுத்துது என்று அறிவியலில் சொல்கிறாங்க. நாம் தூங்க தொடங்கும்போது அந்த நாளில் நடந்த
அனைத்து விஷயங்களும் நமது எண்ணங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு நமது எண்ணங்களும் அமைதி அடைகிறதுக்கு 3.5 மணி நேரம் எடுக்குது. கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேல் அனைத்து மனிதர்களும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க. இந்த நேரத்தில் மனித எண்ண அலைகள், தாக்கங்கள் சமுதாய பதிவை வான்காந்தத்தில் வந்து பதியறதுக்கு வாய்ப்பு குறைவு. இந்த நேரத்தில் எதிர்மறையான அதிர்வுகள் இருக்காது, நெகட்டிவ் வைப்ரேஷனு. ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதுடன் மின்காந்த அலைகளும் அதிகமாக இருக்கும். இவ்வாறு அதிகாலையில் எழும்போது பிரபஞ்சத்திலிருந்து வரும் நேர்மறை அலைகள் நம்முடைய எண்ணங்களுக்கு வலிமையை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் 70% மக்கள் தூக்கத்தில் தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் மனிதர்களின் எண்ண அலைகள் வந்து குறைவாக தான் பிரபஞ்சத்தில் ட்ராவல் ஆகும். இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி சாமியை வழிபடுவது சிறப்பு. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பதற்கு இந்த நேரம் மிகவும் உகந்த நேரம். ஒரு மனிதன் 48 நாள், ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்களா, ஒரு எப்படி 48 நாள்னால் 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 கோள்களை இணைச்சிங்கன்னா 48, அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு செயலை ஒரு மண்டலம் செய்திங்கன்னா அது வழக்கமாக மாறிடும் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அதிகாலையில் எழுந்திருப்பது சுலபமாக இருக்கும். உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும். இப்போ சுபமுகூர்த்த நேரத்தில் என்னென்ன நடைபெறுது? நம்ம வாழ்க்கை இப்பிரபஞ்சத்தின் விளைவு தான். இந்த அண்டம் என்று நாம் அழைக்கின்ற ஒரு பிரமாண்டமான நிகழ்வுடைய ஒரு பகுதி தான் நம்ம எல்லாருமே. மனிதர்கள் ஒரு தனிப்பட்ட அம்சம் இல்லை. அதனால் நம்ம இந்த பிரபஞ்சத்துடன் ஒத்துப்போனால் பல விஷயங்கள் நமக்கு சாத்தியமாகும். அமெரிக்காவில் டெலிசி மாகாணத்தில் உள்ள ஈசா மையத்தில் ஒரு வகை சிக்காடா பூச்சி இருக்குது. அந்த பூச்சி வந்து 17 வருடத்திற்கு ஒரு முறை தான் தூக்கத்திலேருந்து எழுமா. எழுந்ததும் இனப்பெருக்கம் செய்துவிட்டு மறுபடியும் தூங்க போயிடுமா. 17 வருடத்திற்கு ஒரு முறை அலாரம் வைத்த மாதிரி யார் எழுப்புகிறாங்க அந்த பூச்சியை? இது இயற்கையோடு ஒத்து போய் இருப்பதனாலேயே இது சாத்தியமாக நடக்குது. அதனால் நாமும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் நாமும் இந்த சாதனையை புரியலாம். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த அண்டத்தோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்தீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றம் தரும் பிரம்ம முகூர்த்த நேரம். நமது எண்ணங்களுக்கு சக்திக்கு கொடுக்கும். பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது எண்ணங்களின் சக்தியால் நமது வாழ்வை நாமே உருவாக்கும் நேரம்னு பொருள். நேர்மையான எண்ணங்களை, வார்த்தைகளை, செயல்களை இந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா பிரபஞ்சத்தின் நேர்மறையான சக்தியுடன் சேர்ந்து அவற்றை நமக்கு எங்கிருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துரும். எல்லா உயிரினங்களும் இந்த பிரபஞ்ச முகத்தில் தான் கண் விழிக்குது, அதிகாலையில் எழுங்குது. உடலிலும் உள்ளத்திலும் பல மாற்றங்கள் நமக்கு ஏற்படுது. சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதே உஷத்து காலம்னு சொல்லுவாங்க. சுத்தமான காற்று இருக்கும் அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்லுதா சுத்தமான காற்று சுறுசுறுப்பை உண்டாக்கி நம்ம உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது. சூரியனுடைய சக்தி காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, கதிர்வீச்சு. இந்த காஸ்மிக் ரேஸு, அல்ட்ரா வயலட் ரேஸு, இன்ஃப்ரா வயலட் ரேஸு முதல்ல பூமிக்கு வருகிற நேரம் 2:50லேருந்து 3:50 வரை. அப்படி இந்த சூரியனுடைய சக்தி வரும்போது பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஆற்றல்களையும் சக்தியும் எடுத்துக்கிட்டு தான் வருது. இந்த சூரியனுடைய சக்தி வருவதற்கு முன்னாடியே பூமியிலிருந்து ஒரு கதிர்வீச்சு வெளிப்படும். அதுதான் பிரம்ம முகூர்த்தம். சந்தியா காலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சந்தியானா என்னது? இரவும் பகலும் ஒன்று சேரும் சூரிய அஸ்தமான நேரம். இரவும் பகலும் ஒன்று சேர்ந்து சூரியோதயத்துக்கு சந்தியா காலம்னு சொல்லுவாங்க. சந்தியா காலம் என்பது மொத்தம் 48 மணி நேரம். காலை 6 மணிக்கு சூரிய உதயம்னா காலை 5:24 மணி முதல் 6:12 மணி வரலையும் இந்த சந்தியா காலம் இருக்கும். மாலை 6 மணிக்கு சூரியாஸ்தமானம் என்றால் மாலை 5:24 மணி முதல் 6:12 மணி வரலையும் இந்த காலம் இருக்கும். இந்த சந்தியா காலத்தில் பெண்கள் தங்களுடைய வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து அரிசி மாவால் கோலம் போட்டு வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் தீபத்தை ஏற்றுவாங்க.
ஆண்கள் வந்து சந்தியா காலத்தில் தியானங்கள் மந்திரங்கள் செய்வாங்க. வைகறை பொழுதில் சூரியனிடமிருந்து பூமியை வந்து அடையும் ஒளிர்கதிர்கள் சக்தி வாய்ந்தவை. அது நம்ம உடலில் படும்போது நரம்புகளுக்கு புது தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. அதிகாலை பொழுது மூளையில் செயல்படும் நரம்புகளை ஒருவித புத்துணர்ச்சியும் கண்களுக்கு ஆரோக்கியத்தையும் உடல் வலிவையும் கொடுக்குது. அதனால தான் சூரிய நமஸ்காரம் காலையில் செய்யறது சிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தியானமோ மந்திரமோ ஜபமோ உடற்பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ பிராணாயமோ இவற்றின் மூலம் இந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம உடலில் 100% இழுத்துவோம். இது எப்படி சாத்தியமாகுதுன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்கும் போது நம்முடைய மனம் கலங்கமற்று இருக்கும். அதனால் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை நமது உடல் தானாகவே இழுத்துக்கும். உதாரணமாக நமக்கு பசி எடுக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த நேரத்தில் நம்ம வேலையை நிமித்தமாக சாப்பிட மாட்டோம். அப்போ நம்ம உடலில் உள்ள செல்கள் வந்து வான்காந்தத்தில் உள்ள இந்த காஸ்மிக் எனர்ஜியை இழுத்துக்கும். அப்புறம் நம்ம வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னா நம்ம முழுமையாக சாப்பிட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடலில் வந்து நிறைஞ்சதுனால. இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து வருது இல்லைங்களா, அது 6 மணிக்கு திரும்ப மேல் நோக்கி போயிடுமா. 6 மணிக்கு பிறகு செய்யக்கூடிய தியானமோ உடற்பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ இந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணாதான். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யார் எழுந்து இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அறிவின் ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும். அறிவு வளர்ச்சி எங்கே அதிகமாக இருக்கோ அவங்க பொதுநலவாதியாக இருப்பாங்க. அறிவு யாருக்கு குறைவாக இருக்கோ அவங்க சுயநலவாதியாக இருப்பாங்க. அதனால் நம்ம காலையில் எழுந்து நமக்கு மகான் கொடுத்த பயிற்சி செய்து பொதுநலவாதியாக இருப்போம். நமக்கு உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் 4 வழியில் கிடைக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. காஸ்மிக் எனர்ஜி, காற்று, பூமியினுடைய கதிர்வீச்சு, உணவு. இந்த 4 வகையில் கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து 25% தான் உணவுலேருந்து கிடைக்குது. மற்ற 75% வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜிலேருந்து தான் கிடைக்குது. அதனால தான் சித்தர்களும் தவ புருஷர்களும் ஞானிகளும் எண்ணமற்ற மனமற்ற நேரமான இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தவம் செய்திருக்காங்க. உஷஷ் என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக்வேதத்தில் சொல்கிறாங்க. இவள் தோன்றிய பின்பு தான் சூரியமே உதயமாகுமா. இதனால தான் விடியற்காலை நேரம் உஷஷ் காலம்னு சொல்கிறாங்க. இந்த தேவதையின் செழிப்பான கிரணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி பாய்வதனால தான் அந்த வேளையில் நீரில் மூழ்கி நீராடுவது விசேஷமாக சொல்லப்படுது. இதனால தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாக இருக்கும். அதிகாலை பிரார்த்தனை உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும். பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 5 மணிக்குள் கண் விழிப்பது நல்லது. சூரிய கதிர்களினால் கிடைக்கும் வைட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கும். அதிகாலத்தில் எழுதுறதுனால நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது. அடுத்தது ஓசோனை பற்றி பார்ப்போம். ஓசோன் பாசிட்டிவ் எனர்ஜியானது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நமக்கு கிடைக்குது. அதிகாலையில் வளிமண்டலத்தில் ஓசோனின் அளவு அதிகமாக இருக்குது. காலையில் சூரியன் உதயமாகும்போது சூரிய கதிர்களிலிருந்து வரும் பூதாவுத கதிர்களை இது உறிஞ்சிக்கொண்டு பூமிக்கும் பூமியில் வாழும் உயிரினங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குது. ஓசோன் நிறைந்திருக்கும் நேரத்தில் நாம் எழுந்து சுத்தமான காற்றை சுவாசிக்கிற போது உடலில் உள்ள ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும். மேலும் ஓசோனின் நேர்மறை சக்தியுடன் எங்களது எண்ணங்களின் நேர்மறை சக்தியும் சேர்ந்து அந்த நாள் முழுவதுமே நல்லதாக அமையும். எனவே தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடோ அல்லது தியானமோ செய்வது சிறப்புன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. வைகறை என்பது விடியற்காலை 2 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரம். சூரிய உதயத்துக்கு சற்று முன்பு வரை நேரடியான சூரிய கதிர் தாக்கமில்லாத இந்த நேரத்தில் நம்ம உடலுக்கு தேவையான சுத்தமான பிராணவாயு ஓசோன் படலம் கிடைக்குது. ஒரு மனிதன் அதிகாலையில் எழுந்து நடமாட ஆரம்பித்தால்
இந்த ஓசோன் காற்றை அவன் சுவாசிக்கிறார். இந்த உடலில் உள்ள நோய்களை குணப்படுது. ஆயுள் அதிகமாகுது. வைகிற நேரத்தில் தான் நம்ம உடல் உறுப்பான நுரையீரல் முழு ஆற்றலுடன் செயல்படுது. நுரையீரலின் பிரதான வேலை பிராணவாயுவின் மூலம் இரத்தத்தை சுத்தம் செய்யுது. அதனால தான் மூச்சு பயிற்சி சார்ந்த தியானம், யோகாசனம், உடற்பயிற்சி, வேகமாக நடக்கிறது, ஓடுறது இந்த நேரத்தில் செய்கிறது சிறப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெலட்டோனின். இந்த பிளாஸ்மா கார்டிசால் ஹார்மோன் லைஃப் ப்ரொடெக்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த கார்டிசால் ஹார்மோன் அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் உடலில் எந்த திடீர் நிகழ்வுகள் நடந்தாலும் இந்த கார்டிசால் ஹார்மோன் ஸ்ட்ரென்த்தனாக இருந்ததுன்னா சரியாக அதை சமாளிக்கலாம். இந்த கார்டிசால் ஹார்மோன் சுரப்பதற்கு ஏசிடிஹெச் ஹார்மோன் மூலமாக தான் சுரக்கணும். இந்த ஏசிடிஹெச் ஹார்மோனு காலையில் அதிகமாக சுரக்கும், மாலையில் குறைவாக சுரக்குது. இது கவனம் குறைவில்லாமல் செயல் செய்வதற்கு உதவுது. இதோடு மட்டும் இல்லைங்க, நம்முடைய மனதையும் உடலையும் பேலன்ஸாக வைக்கிறதுக்கும் உதவுது. மேலும் மெலட்டோனின் ஹார்மோன் தான் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, இந்த ஏசிடிஹெச் பண்ணுறதுக்கு. இந்த மெலட்டோனின் ஹார்மோனு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் அதிகமாக சுரக்குது. அதிகாலையில் முதலாக நமது உடலில் சுரக்கும் இந்த திரவமே மூளைக்கும் இருதயத்துக்கும் தண்டுவடத்திற்கும் சிறுநீரகத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்துது. மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றல்களை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கு, நரம்பு இணைப்புகளுக்கு கிடைக்க செய்யுது. அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஒளிக்கதிர்கள் உடல் மீது படும்படியும் கண்களுக்கு நீல நிற வானத்தின் ஒளிக்கதிர்கள் தெரியும்படியான நடைப்பயிற்சி செய்யும்போது மூளையின் நடுப்பகுதியில் உள்ள பீனியல் சுரப்பு இயங்கும். நம்ம மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, சிறப்பு சங்கல்பம், சர்வ வைஷ்ய தனார்ஷன சங்கல்பத்தை சந்தி வேலையிலும் அந்தி வேலையிலும் செய்கிறது சிறப்பு. சர்வ வைஷ்ய தனார்ஷன சங்கல்பம் சொல்லும்போது பிட்ரூட்டி பீனியல் இரு சுரப்புகளும் இயங்குது. மேலும் பிரபஞ்சத்திலிருந்து காஸ்மிக் எனர்ஜியை நம்ம உடலில் வந்து சேருது. பீனியல் சுரப்பிலிருந்து தான் மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்குது. உடலில் நிறைய சுரப்பிகள் இருந்தாலும் நமது கண் பார்வைக்கு தேவையான மெலட்டோனின் எனப்படும் தூக்க ஹார்மோன் சுரக்குது பீனியல் கிளாண்ட்லேருந்து. நாம் ஆழ்ந்து தூங்கும்போது தான், அதாவது நம் கண்ணுக்கு எந்த விதமான வெளிச்சமும் கண்ணுக்கு படாத நிலையிலே தான் மெலட்டோனின் அதிகமாக சுரக்குது. கண்கள் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெருகுது இந்த மெலட்டோனினால். இந்த மெலட்டோனின் ஹார்மோன் புற்றுநோயை குணப்படுத்துது. இது இரவில் இருட்டான நேரத்தில் மட்டும்தான் சுரக்கும். காலை 6 மணிக்கு பிறகு மெலட்டோன் ஹார்மோன் சுரப்பது நின்றுடும். தனி மனிதர் உடல் ஆரோக்கியம் என்பது அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணி வரை தான். இரவு 9 மணிக்கு முன்பே உறங்குவதால் 50% அதிகமாக மெலட்டோனின் திரவத்தினால் அதிகம் சுரக்குது. தினசரி உடல் ஆரோக்கியம் அனைத்துக்கும் மெலட்டோனின் திரவ உற்பத்தியே முதல் காரணமாக அமையுது. மெலட்டோனின் ஹார்மோன் 24 மணி நேரமும் உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களையும் நடுநிலைப்படுத்துது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுவாசிக்கின்ற காற்று நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. நம்ம சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் நம்ம ரத்தத்தோட பிஹெச் லெவலையும் ஹீமோகுளோபின் லெவலையும் அதிகப்படுத்துது. இந்த நேரத்தில் படிக்கும்போது கவனக்குறைவு இல்லாமல் மறக்காமல் நமக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்கன்னா, விடியலுக்கு முந்தைய காலத்தில் வளிமண்டலத்தில் புதிய ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த புதிய ஆக்சிஜன் ஹீமோகுளோபினுடன் எளிதில் கலந்து ஆக்சிஹெமோகுளோபினை உருவாக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, ஆற்றல் சக்தியை அதிகரிக்குது, இரத்தத்தில் உள்ள பிஹெச்சை சமநிலையாக இருக்கிறது உதவுது, வலி மற்றும் பிடிப்புகள் ஆகியவற்றை நீக்குது, தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் உறிஞ்சுதலை மேம்படுத்துது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிராணாயாம பயிற்சி, தண்டுவட பயிற்சி செய்கிறதுனால நுரையீரலுக்கு ஆக்சிஜனை அளித்து கழிவுகளை வெளியேற்றுது.
இருதயத்திற்கு நல்ல இரத்தத்தை கொடுத்து உடல் செல்களின் ஆரோக்கியத்தை வளப்படுத்துது. அறிவியல் ரீதியாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆக்சிஜன் என்னும் பிராணவாயு மிக சுத்தமாக உள்ளதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. பிரம்ம முகூர்த்தின் முதல்ல என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. ஆன்மீக அறிவு மற்றும் ஞானத்தை உணர பிரம்ம முகூர்த்த நேரம் பொருத்தமான நேரம். உங்கள் நாளை திட்டமிட்டு செயல்படுறதுக்கு சிறந்த நாள். தியானம், சுய பரிசோதனை, குருவை நினைச்சு மனதளவில் வணக்கம் சொல்கிறது, இதெல்லாம் சிறந்தது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னென்ன செய்யக்கூடாதுங்க? உணவு சாப்பிடக்கூடாது, மன அழுத்தம் தரும் செயல்களை செய்யக்கூடாது. இந்த சாதித்தவர்கள், உலகத்தில் சாதித்தவர்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க அனைத்து துறைகளிலும் வாழ்க்கையிலும் உயர்ந்தவர்கள் அனைவருமே அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கம் கொண்டவங்க இருக்காங்க. இந்த சக்தியை உபயோகப்படுத்தி தான் முன்னேறி இருக்காங்க. நம்முடைய எண்ண அலைகளுக்கு சக்தி இருக்குது. மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை யார் ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் உடலிலும் உயிரிலும் மாற்றம் காணுன. அதுபோல் நாம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருந்தீங்கன்னா அது நமக்கு கிடைக்கும். அதனால தான் எண்ணம் போல வாழ்க்கைன்னு சான்றோர்கள் சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் யார் ஒருவர் சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து அவர் வாழ்க்கைக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் தங்களை அறிந்து தரணியை ஆண்டு இருக்காங்க. சூரிய அஸ்தமான நேரத்தில் அண்டத்தில் வெப்பமும் இல்லை, குளிரும் இல்லை. அந்த சூழ்நிலையில் அபரிதமான சக்தி உருவாகி அண்டத்திலும் பிண்டத்திலும் ஒரு மாற்றத்தை உருவாக்குது. இதற்கு முன்பாக உள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதைவிட அதிகமான சக்தி உருவாகுது. அப்போது கருமையத்தில் உள்ள மூலமும் பிரபஞ்சத்தில் உள்ள இந்த அற்புதமான சக்தியும் டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் எதை எண்ணினாலும் அது வெற்றிகரமாக நிறைவேறும். நீங்கள் 10 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்து பழக பழக 10 நிமிஷத்தில் அந்த வேலையை செய்வீங்க. உங்கள் வாழ்வில் மாற்றத்தை சரி செய்ய நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் எதை அடைய வேண்டும் நினைக்கிறீங்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கு நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். அதே போல் நமது மனதில் இருக்கும் எண்ணங்களை வைப்பதற்கான நேரமும், நல்ல எண்ணத்தை எண்ணக்கூடியதற்கு உள்ள நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரம். உங்களுடைய எண்ணம் தான் வாழ்க்கை. நல்ல எண்ணத்தோட மனதை சந்தோஷமாக வைத்து கொண்டு எவரொருவர் நேர்மறை எண்ணத்தோட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தன் பணிகளை தொடங்குகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பலன். நம்ம எப்படி வாழ்க்கையில் செல்வந்தராக மாற்றுறது? இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தனக்காக சிந்திக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் தவமோ, தீப பயிற்சியோ, பிராணாயாம பயிற்சியோ, தண்டுவட சுத்தியை செய்து வந்தீங்கன்னா மன தூய்மை, ஆன்மை தூய்மை படிப்படியாக அடையும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரு மாதம் முழுவதும் உள்ள மாதம் எதுனா மார்கழி. இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தவம் செய்கிறது சிறப்பு. காலை 3 மணி முதல் 5 மணிக்கு எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு தவம் செய்வதால் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ் வரும். இந்த நேரத்தில் தவம் செய்து தற்சோதனை செய்வதால் தவம் சித்தியாகும். தவம் செய்ய செய்ய மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும் பொழுது மௌனம் சித்தியாகும். மௌனம் சித்தியாக பிரபஞ்சத்தில் உள்ள வான்காந்தம் நமது உடலில் பரவு நம்ம உடல் தேஜஸாக ஆகும். அமைதியான நேரத்தில் மனம் ஒருமுகப்படும். அந்த நேரத்தில் உங்கள் எண்ண அலைகளை ஒரே இடத்துல குவிச்சிங்கன்னா அன்றைய நாளின் பொழுதினை எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு நீங்களே பிளான் பண்ணுவீங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்தவுடன் அதீத புத்துணர்ச்சி கிடைக்கும். உங்கள் எண்ண அலைகளை தூய்மையாக வச்சுருப்பீங்க.
ஆத்ம பலத்தை தரக்கூடிய சூரியன் உதயமாகும் நேரத்தில் வணங்குவது சிறப்பு. அது ஆன்ம பலத்தை கொடுக்கும். நல்ல சிந்தனையோடு நேர்மறை சிந்தனைகளை மனதில் ஏற்றினால் பிரபஞ்சமே உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடை கொடுக்கும். சிந்தனை செய்வதற்கும் யோசிப்பதற்கும் நாம் செய்கின்ற அனைத்து வேலைகளும் கான்சியஸ் மைண்டு மூலமாக தான் நடைபெறுது. நமக்கு வருகிற மயக்கம், கனவு இவை எல்லாமே அன்கான்சியஸ் மைண்டு மூலமாக தான் வருது. நாம் நினைப்பதையெல்லாம் அடைவதற்கு உதவக்கூடிய அதிக ஆற்றல் உள்ளது எதுனா சப்கான்சியஸ் மைண்டு. இது நம் அனைவரிடமும் இருக்குது. இதை யாரும் சரியாக பயன்படுத்துறது கிடையாது. நம்முடைய மூளை 95% சப்கான்சியஸ் மைண்ட் மூலமாகவும் 5% தான் கான்சியஸ் மைண்ட் மூலமாகவும் இயக்கம் பெறுது. கான்சியஸ் மைண்டு நல்லது கெட்டது தெரியும். ஆனால் சப்கான்சியஸ் மைண்டுக்கு நல்லது கெட்டது தெரியாது. கான்சியஸ் மைண்டு என்ன சொல்லுதோ அதை அப்படியே சப்கான்சியஸ் மைண்டு செய்யும். அதனால் திரும்ப திரும்ப நாம் நிறைவேற்றக்கூடிய செயலை, சங்கல்பத்தை சொல்லும்போது அது ஆழ் மனதில் படிந்து அது நிறைவேறும். கான்சியஸ் மைண்டு நம்ம தூங்கும்போது தூங்கிடும். ஆனால் நம்ம சப்கான்சியஸ் மைண்டு நம்ம தூங்கும்போது தூங்காதுங்க. நமக்கு தேவையான செயல்களை செய்வதற்கு ஆழ்மனதில் கேட்டால் அதற்கான விடை உங்கள் கனவிலோ அல்லது வேறு ஒருவர்கள் மூலமாகவோ நடைபெறும். ஆழ் மனதில் என்னென்ன விதி இருக்குது தெரியுங்களா? சப்கான்சியஸ் மைண்டுக்கு நியூட்ரல். அதாவது ஆழ் மனது நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை அப்படியே நம்பிடும். அதனால் நீங்கள் ஆழ் மனதிடம் சொல்லுவதை பாசிட்டிவாக சொல்லணும். 2வது விதி சென்ஸ் ஆஃப் டைம். சந்தோஷமாக இருக்கும்போது டைம் போவதே தெரியாது. துக்கமாக இருக்கும்போது டைம் எப்போ வரும்னு போர் அடிக்கும். 3வது ஃப்ளீட். நம்பிக்கை என்பது ஒரு விதை போனது. அது நம்ம வளர வளர அதுவும் வளரும். 4வது விதி தாட் ஆஃப் ஆக்ஷன். நாம் நேர்மறையாக எண்ணும் பொழுது நம்முடைய உடலானது அதற்கு ஏற்றவாறு செயலாற்றும். எக்ஸ்பெக்டேஷன் பிகம்ஸ் ட்ரூ. நீங்கள் எது நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். 6வது விதி ஆல்வேஸ் மானிட்டரிங். நம்ம ஆழ்மனது நம்ம சுற்றி உள்ளதை 360 டிகிரியில் கவனிச்சிக்கிட்டே இருக்கும். 7வது விதி சேலஞ்ச் கேன் சேஞ்ச். நம்ம நம்பிக்கையை சேலஞ்சு பண்ணுவதன் மூலமாக தான் மாற்றலாம். 8வது விதி ஆக்ஷன் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். நம்முடைய கான்சியஸ் மைண்டுக்கு வேலை செய்வதை விடுத்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணணும்னா, நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகணும்னா அதுக்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உகந்ததை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. பெரும்பாலும் இந்துக்கள் தேதி, கிழமை, நல்ல நாள், யோகம் ஆகிய அனைத்தும் சரியாக இருந்தால் தான் ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவாங்க. நல்ல நாள் கிடைத்தா நல்ல நேரம் கிடைக்கும். இதனால் நாம் செய்ய நினைக்கும் காரியங்கள் குறித்த காலத்திற்குள் செய்ய முடியாமல் தள்ளி போகும். இவற்றை தவிர்க்க நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான். அப்படின்னா காலையிலே எழுந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களாம் இது மாதிரி வாழ்க்கையில் முன்னேறலையே அப்படின்னு நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு கேள்வி கேட்பாங்க. அது என்னென்னா, அவர் காலையில் எழுந்திருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், காலையில் 2:40லேருந்து 3:40க்குள்ளே குளிச்சுட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதை நினைத்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு அவர் போனார்னா அவருடைய வாழ்வை இதுவரையிலையும் அவர் அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம், உயர்ந்திருப்பார். அவர் அதை செய்யலையே, நேராக எழுந்து அவர் பாட்டுக்கு போயிட்டு அவர் ஆமாம் எப்பயும் போல தான் இந்த வேலையை செய்கிறோம், என்ன வந்தது அப்படின்னு நீங்களே அந்த நேரத்தில் நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும்போது அந்த வைப்ரேஷன் தான் ஆன்காந்தத்தில் சமுதாய பதிவாக பதிஞ்சு அவருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே ஒருத்தவங்க வெற்றியாளர்கள் அனைவருமே
அந்த நேரத்தில் உட்காந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரபஞ்சத்திட கேட்கும்போது இவருடைய எண்ணமும் பாசிட்டிவாக இருக்குது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதும் பாசிட்டிவாக இருக்கும்போது அது பிரபஞ்சத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி இவருக்கு வேண்டியதை கொடுக்கும். அதனால் நமக்கு வேண்டியதை வேணும்னா நம்ம பாசிட்டிவாக அந்த நேரத்தில் எழுந்து குளித்து அந்த தியானமோ செய்யும் பொழுது அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும், அறிவு மேம்படும், சுயநலவாதியாக இல்லாமல் பொதுநலவாதியாக வாழ்ந்து மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயனடைவீர்கள் என்று கூறி, இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.